எல்லாராலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதும்மா. காப்பி அடிக்க நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா வந்து இன்ஸ்பயர் ஆகிக்காங்க. ஆனால் வந்து கட் பேஸ்ட் காப்பி பண்ணிடாதீங்க. நீங்களாவே இருங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய புக்ஸ் படிங்க, லேர்ன் பண்ணுங்கள், லிசன் டு பீப்புள். ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ண நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்ன, அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஒர்க் பண்ணுங்க. நீங்களாவே இருக்க முயற்சி பண்ணுங்க. பட் குட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஹேபிட்ஸை உருவாக்கிக்காங்க. அந்த ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு கைட் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப புவராயிடும். ஸோ அதனால தான் அங்கே சொல்கிறேன், உங்களோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம், சொசைட்டி ரொம்ப முக்கியம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் கம்பெனி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள நீங்கள் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, நம்ம வந்து எனக்கு வீட்டில் பிரச்சனைன்னு வச்சுக்காங்க, நம்மளால டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுக்க முடியாது, நெகட்டிவாக நம்மளை ஹோல்ட் பண்ணணும். அதனால் எப்போதுமே உங்கள் என்விரான்மெண்ட்டை செக் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். யங் ஜென்ரேஷனும் யாருமே நாம் யார் கூட பழகுறோம், ஃப்ரீ டைமில் யார் கூட நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், எந்த மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குது, சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப அது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை எப்போதுமே செக் பண்ணிக்காங்க. அந்த டிக் த பாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் அதை எப்போதுமே எங்கே இருக்கிறேன், என்ன படிக்கிறேன், யார் கூட பேசுகிறேன், எதை பார்க்குறேன், இது எல்லாம் உங்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாங்கிற விஷயம் வந்து நீங்கள் எப்போதுமே செக் பண்ணிக்கணும்.